அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரே புள்ளியில் இணையும் இந்தியா, சீனா, ரஷ்யா. ட்ரம்பிற்கு போகும் வார்னிங். இனி உலக அரசியல் இப்படித்தான். பெய்ஜிங். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளிடையே தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருகின்றார். இதற்கிடையே ட்ரம்பிற்கு செக் வைக்கும் வகையில் இந்தியா, சீனா, ரஷ்யா இப்போது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்கப் போகின்றது. இது நிஜமாகவே ட்ரம்பிற்கு ஒரு எச்சரிக்கை மெசேஜை அனுப்பும் என்பதில் சந்தேகமில்லை. உலக நாடுகளிடையே ட்ரம்பின் நடவடிக்கை எதிர்ப்புகளையே சம்பாதித்து வருகின்றது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீதே ட்ரம்ப் தேவையில்லாத நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். அப்படித்தான் ட்ரம்ப் இந்தியா மீதும் 50% வரியை விதித்துள்ளார். அதில் 25% வரி ஏற்கனவே அமுலுக்கு வந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 25% வரி நாளை முதல் அமுலுக்கு வருகின்றது. ட்ரம்பின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் உலக அரசியல் மெல்ல மெல்ல மாறி வருகின்றது. ரஷ்யா, இந்தியா இடையே பலகாலமாக இருந்த நட்பு ட்ரம்ப் அத்துமீறல்களால் இன்னும் வலிமையாகி இருக்கின்றது. அதேபோல இந்தியா, சீனா இடையே கல்வான் மோதலுக்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்த சூழலில் அதுவும் மெல்ல சீராகி வருகின்றது. சமீபத்தில் கூட சீன வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சூழலில் தான் பிரதமர் மோடி இந்த மாத இறுதியில் நடைபெறும் ஷங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனா செல்கின்றார். இரு நாட்டு உறவு சீராகி வரும் சூழலில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல ரஷ்ய அதிபர் புதினும் கூட ஷங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க செல்கின்றார். இதற்கிடையே ஷங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் புதினை சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனிப்பட்ட முறையில் வரவேற்க உள்ளதாக ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக அளவில் வரிகளை விதித்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றார். இந்த சூழலில் ஆசியாவின் 3 முக்கிய நாடுகளின் தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடுவது ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகின்றது. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 தேதிகளில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் புதின் மட்டுமின்றி மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு, தெற்காசியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2001 முதல் இந்த சங்காய் உச்சி மாநாடு நடக்கும் நிலையில் இது மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்பு 2024 கெசனில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி ஜின்பிங்குடன் ஒரு நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்றிருந்தார். இருப்பினும் அது ரஷ்யாவில் நடந்த கூட்டமாகும். இப்போதுதான் பிரதமர் மோடி 7 ஆண்டுகளில் முதல் முறையாக சீனாவுக்கு செல்கின்றார். இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா இடையே முதற்தரப்பு பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்று நம்புவதாக சமீபத்தில் தான் டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் கூறியிருந்தனர். இந்த சூழலில் தான் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் நேரடியாக மோடி, புதினை வரவேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தி சீனா குளோபல் சவுத் ப்ராஜெக்ட் ஆய்வு நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் எரிக் ஓலாண்டர் கூறுகையில், அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போட்டி இருக்கின்றது என்பதை இந்த மாநாடு மூலம் ஜின்பிங் காட்ட விரும்புவார். ஜனவரி முதல் சீனா, ஈரான், ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. இருப்பினும் எதிலும் விரும்பிய முடிவுகள் அமெரிக்காவுக்கு கிடைக்கவில்லை என்பதையே இந்த உச்சி மாநாடு காட்டுகின்றது. பிரிக்ஸ் அமைப்பின் வளர்ச்சி ட்ரம்பிற்கு கவலை கொடுத்துள்ளது என்பது உண்மை. இதன் காரணமாகவே ட்ரம்ப் ஏதேதோ செய்து வருகின்றார். இதுபோன்ற குழுக்களின் நோக்கம் அதுதான். இந்த உச்சி மாநாடு மிகவும் வலுவான பிம்பத்தை அமெரிக்காவுக்கு மெசேஜாக அனுப்பும். ட்ரம்பிற்கு சிக்கலைத்தான் கொடுக்கும் என்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.